கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அதற்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் நிலையில் உலக நாடுகள் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் நிலையில் அதற்கான நிலை எப்படி இருக்கிறது என்பது குறித்து நாம் இந்த பகுதியில் பேச இருக்கிறோம். மேலும் உலக சுகாதார நிறுவனத்திடம் இருந்து மீண்டும் ஒரு பெருந்தொற்றுக்காக அதனை எதிர்கொள்ள நாம் ஆயத்தமாகிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அது தொடர்பாக இந்த பகுதிகளில் நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு பல்வேறுபட்ட பார்வைகளை முன்வைப்பதற்காக மருத்துவர் திருமிகு சங்கீதா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திருமிகு சங்கீதா. உங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி சில பகுதிகள் சில தகவல்களை நாம பார்த்துட்டு நான் வரேன். முன்னதாக சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM மருத்துவக் கல்லூரியில் கோவாக்சின் தடுப்பூசிக்கான 2ஆம் நிலை பரிசோதனை கடந்த 6ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இதில் முதல் கட்ட பரிசோதனையை விட அதிக நபர்கள் மீது தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. SRM மருத்துவக் கல்லூரியில் கோவாக்சின் தடுப்பூசிக்கான முதல் நிலை பரிசோதனை கடந்த ஜூலை மாதம் 23ஆம் தேதி தொடங்கப்பட்ட நிலையில் 30 தன்னார்வலர்களுக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டன. 0.5 ml அளவிலான மருந்துகள் செலுத்தப்பட்டு 7 நாட்களுக்கு தொடர்ச்சியாக அவர்கள் கண்காணிக்கப்பட்டனர். 14வது நாளில் 2வது முறையாக அதே அளவிலான மருந்துகள் செலுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டனர். அதில் நோய் எதிர்க்கும் திறன் எந்த அளவிற்கு அதிகரித்துள்ளது, எத்தனை நாட்கள் தாக்குப்பிடிக்கிறது, குறைந்து விடுகிறதா என்பது பற்றியெல்லாம் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு முடிவுகள் ICMR-க்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 30 people vaccinate பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் லைக் அவுட் ஆஃப் தட் 5 பேர் 6 பேர் மைல்டு பாடி பெயின் இது மாதிரி ஃபீவர் இது மாதிரி வந்துச்சு. ஓகே, அப்புறம் ஏதோ phase 1 ரிசல்ட் ICMR-க்கு கவர்மெண்ட்க்கு சப்மிட் பண்ணியாச்சு. முதல் நிலை பரிசோதனையை தொடர்ந்து 2ஆம் நிலை பரிசோதனை செப்டம்பர் 6ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் 380 தன்னார்வலர்களுக்கு தடுப்பு மருந்து சோதனை செய்யப்பட உள்ள நிலையில் தமிழகத்தில் 50 தன்னார்வலர்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசி போடப்படுகிறது. நோய் தொற்று இல்லாத ஆரோக்கியமான நபர்களுக்கு மட்டுமே இந்த தடுப்பூசிகள் செலுத்தப்படுகின்றன. முதல் நிலை பரிசோதனையை விட தன்னார்வலர்களின் எண்ணிக்கையும் மருந்தின் அளவும் 2ஆம் நிலை பரிசோதனையில் மாறுபடுகிறது. அப்புறம் டோசிங் ஷெட்யூல்லே கொஞ்சம் மாற்றிட்டீங்களா? அதானா டே 0 அண்ட் டே 28ல் 2 டோஸ் போடலாம். ஓகே, டே 0 0.5 ml இன்ட்ராமஸ்குலர் வேக்சின் போடலாம். அப்புறம் டே 28ல் 1 more டோஸ் போடலாம். அப்புறம் இந்த மாதிரி ஃபாலோ விசிட்ஸ் இருக்கா, டே 56ல் டே 118 அண்ட் டே 208ல் இங்கே வந்துட்டு 5 ml பிளட் மட்டும் எடுக்கலாம். 5 ml பிளட் எடுத்துனா என்னென்னா இது ஆன்டிபாடி இத்தனை தூரம் ஆன்டிபாடி சஸ்டெயின் ஆயிடுச்சு, இதை செக் பண்ணலாம். 3ஆம் நிலை பரிசோதனையில் 2ஆம் நிலையை விட அதிக நபர்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசி செலுத்தப்படும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். 50 தன்னார்வலர்கள் மீது தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு அவர்கள் உடலில் எந்த அளவிற்கு ஆன்டிபாடிஸ் அதிகரித்துள்ளது என்பதை தொடர்ந்தே 3ஆம் கட்ட பரிசோதனை தொடங்கப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் செய்தியாளர் ஆர்த்தி. தமிழகத்தில் விரைவில் கோவிஷீல்டு தடுப்பு மருந்து சோதனைகள் நடத்த சுகாதாரத்துறை திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஆர்த்தி. பார்க்கலாம். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் பிரிட்டன் மருத்துவ நிறுவனம் இணைந்து தயாரிக்கும் கோவிஷீல்டு தடுப்பூசி சென்னைக்கு கடந்த 3ஆம் தேதி வந்தடைந்தது. சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை உள்ளிட்ட 17 மையங்களில் இந்தியா முழுவதிலும் 1600 பேருக்கு இந்த தடுப்பூசிக்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. 10ஆம் தேதிக்குள் இந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்த நிலையில் இன்னமும் அதற்கான பரிசோதனைகள் தொடங்கப்படவில்லை. ஆனால் 18 வயதிற்கு மேற்பட்ட ஏற்கனவே கொரோனா நோய் தொற்றிற்கான எதிர்ப்பு சக்தி உருவாகாத ஆரோக்கியமான நபர்கள் முன்வரலாம் என தமிழக பொது சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தன்னார்வலர்களை கண்டறியும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் இதுவரையில் கோவிஷீல்டுக்கான தடுப்பூசிக்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் இந்தியாவிலேயே முழுக்க முழுக்க தயார் செய்யப்பட்ட கோவாக்சின் தடுப்பூசிக்கான பரிசோதனைகள் 2ஆம் கட்டமாக கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் கட்ட பரிசோதனைக்கான முடிவுகளை ICMR-க்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விரைவில் தமிழகத்தில் கோவிஷீல்டு தடுப்பூசிக்கான பரிசோதனைகளும் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரனுடன் ஆர்த்தி. தொடர்ந்து சிறப்பு விருந்தினரிடம் இது குறித்து கேட்டறியலாம். வணக்கம் திருமிகு சங்கீதா. இப்ப 2ஆம் நிலை பரிசோதனை SRM மருத்துவக் கல்லூரியில கோவாக்சின் தடுப்பூசிக்கான அந்த இது தொடர்ந்து நடைபெற்று வருது. இப்ப இந்தியால கோவாக்சின் தொடங்கி மற்ற உலக நாடுகளையும் இந்த கொரோனாவுக்கான தடுப்பு மருந்து ஆராய்ச்சி நிலை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பொதுவா இந்தியால இருக்கக்கூடிய இந்த ஆராய்ச்சி, இந்த பரிசோதனையும் மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய ஆராய்ச்சி பரிசோதனையும் எந்த நிலையில இருக்கு, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? வணக்கம். இந்த பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த தடுப்பு
கிளினிக்கல் ட்ரையலுங்கிறது நம்ம ஏன் பண்றோம்னா, முதல்ல இந்த வேக்சின்ஸ்க்கு வந்து மக்களுக்கு அது செலுத்துறதுக்கு முன்னாடி பல கட்ட ஆராய்ச்சிகளை கடந்துதான் அது வரணும். நீங்க சொன்னது போல தற்போது உலக நாடுகள், பல நாடுகள்ல இப்ப ஆராய்ச்சி நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இது 3 கட்ட அளவுல நடந்துட்டு வரும். phase 1, phase 2 and phase 3 லெவல்ல. phase 1ல இந்த மருந்து, இந்த தடுப்பு மருந்துங்கிறது நம்மளுக்கு சேஃப்டியா இருக்கா, பாதுகாப்பா இருக்குங்கிறத முதல்ல செக் பண்ணுவாங்க. phase 2ல அதிக மக்களுக்கு கொடுத்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எதிர்ப்பணுக்கள் உருவாகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். phase 3ல இன்னும் பெருமாறியான மக்களுக்கு கொடுத்து ஏதாவது சாதக பாதக விளைவுகள் ஏற்படுதாங்கிறத நம்ம கணக்குல எடுத்துக்கொள்வோம். ஸோ இப்போ ரஷ்யால தற்சமயம் வந்து ரஷ்யால ஸ்புட்னிக்ங்கிற ஒரு தடுப்பு மருந்துங்கிறது இப்போ மக்களுக்கு செலுத்தப்படுறதுக்காக வந்திருக்கு. phase 3 ட்ரையல் போகலனாலும் அந்த மருந்து வந்து இப்போ அநேக மக்களுக்கு கொடுக்கறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்மளோட வேக்சின் ட்ரையலுக்கு இந்த முழு 3 கட்ட பரிசோதனைகளும் முடிந்த பிறகுதான் உலகளாவிய மக்கள், அதாவது இந்திய மக்களுக்கு நம்ம இந்த வேக்சினை கொண்டு போய் கொடுக்க முடியும். அதோட எதிர்ப்பணுக்களோட தன்மை, எப்படி உற்பத்தி ஆகும் தன்மை, அது எவ்வளவு தூரம் நீடித்து இருக்குங்கிறதையும் பார்த்துக்கிட்டு அது எவ்வளவு தூரம் பாதுகாப்பா இருக்கு மக்களுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் பெருவாரியான மக்களுக்கு இதை நம்ம கொண்டு சேர்க்க போறோம். இப்ப தமிழகத்துல கோவிஷீல்டு தடுப்பு மருந்து சோதனை நடத்த சுகாதாரத்துறை திட்டமிட்டிருப்பதாக கூட சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது எந்த அளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கையா பாக்குறீங்க? இந்த திட்டம் வந்து நிச்சயமாக தற்சமயம் தேவைப்படக்கூடிய திட்டம். அண்ட் இதுக்கான பல கட்ட ரெகுலேட்டரி இதெல்லாம் தாண்டி, அந்த சோதனைகள் எல்லாம் தாண்டி இந்த கோவேக்சின் ட்ரையல் தடுப்பு மருந்தை வந்து தமிழக மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து எவ்வளவு தூரம் நம்மளுக்கு எதிர்ப்பணுக்கள் உண்டாகுங்கிறத சரிப்படுத்தி முறைப்படுத்தி எல்லாம் பார்த்துட்டு சாதக பாதகங்கள் எல்லாத்தையும் தெளிவா இது பண்ணிட்டு தான் நம்ம இந்த வேக்சினை கொடுக்க முடியும். இதற்கான எல்லா சோதனைகளும் ஒவ்வொரு கட்டத்திலையும் தெளிவாக முறையாக பின்பற்றின அப்புறம்தான் இந்த வேக்சினை நம்ம மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும். ஆனா இந்த மாதிரி வேக்சின் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த தடுப்பூசி மருந்து பரிசோதனைகள்லயே வந்து நிறைய பின்விளைவுகள் ஏற்படக்கூடியதெல்லாம் பார்க்கிறோம். இப்ப கூட இந்த தடுப்பு மருந்து பரிசோதனையில சில டிராபேக்ஸ் எல்லாம் வந்திருக்கு, சில பக்க விளைவுகள் வருதுன்னு நிறுத்தக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம கேட்கிறோம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல, இந்த தடுப்பு மருந்து பரிசோதனைகள்ல எதையெல்லாம் கவனத்துல எடுத்துக்க வேண்டியது இருக்கு டாக்டர் சங்கீதா? நம்ம இந்த முதல்ல என்ன சொன்னா, இந்த கோவேக்சின் நம்ம இந்த கோவிட்கான நம்ம தடுப்பு மருந்துங்கிறது இதுதான் முதல்ல நம்ம கொண்டு வரோம். நம்ம இதை கம்பேர் பண்றதுக்கு நம்மளுக்கு வேற ஒரு வேக்சினும் இப்ப இல்லை. இதுதான் முதல் கட்ட ஆராய்ச்சி நம்ம நடந்துட்டு இருக்கு. பொதுவாகவே எந்த ஒரு மருந்துக்குமே ஒரு சில சைடு எஃபெக்ட்கள் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்ப கூட தற்சமயம் வெளியான நியூஸ் கூட இந்த வேக்சின் கொடுத்ததுனால ஏற்பட்ட பாதிப்பு வந்து அந்த வேக்சினால ஏற்பட்ட பாதிப்பா இல்ல அந்த தன்னார்வலர்களோட ஹெல்த் கண்டிஷன்னால ஏற்பட்ட பாதிப்பாங்கிறத தீர்வு பண்ணி இதை ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு இண்டிபெண்டன்ட் டேட்டா சேஃப்டி போர்டு இருக்காங்க. அவங்களோட ரிப்போர்ட்ஸ், இந்த பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் கொடுத்த அப்புறம் தான் இந்த வேக்சின்னால இந்த பாதிப்பு ஏற்பட்டதா இல்ல அது வேக்சின் இல்லாத பாதிப்பா அப்படிங்கிறது நம்மளுக்கு முழுமையாக தெரியப்படும். எந்த ஒரு வேக்சினோ இல்ல எந்த ஒரு மருந்து கொடுக்கும் போதோ பல பேருக்கு, பல ஆயிரம் மக்களுக்கு கொடுக்கும் போது ஒருத்தருக்கோ சிலருக்கோ ஒரு பாதிப்புகள் வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா? சரி, தொடர்ந்து பேசலாம். முன்பாக பல்வேறு நாடுகளில் கொரோனாவை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள தடுப்பூசிகள் மற்றும் அவற்றின் சோதனை விவரங்கள் குறித்து மூத்த செய்தியாளர் கணபதி அளிக்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். உலகிலேயே கரோனா வைரஸ் பாதிப்புக்கு தடுப்பூசி தயாரித்து அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கும் ஒரே நாடு ரஷ்யா தான். கமாலயா என்கிற அமைப்பு தயாரித்திருக்கும் தடுப்பூசிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது என ரஷ்ய அதிபர் புட்டினே அறிவித்திருந்தாலும் போதிய அளவு சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றனவா என்ற கேள்விகள் இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. உலகிலே 177 இடங்களிலே கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் இந்தியாவிலே கோவேக்சின் என்கிற பெயரிலே சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இதற்கான சோதனைகளை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் ஆகியவை சேர்ந்து தயாரிக்கும் தடுப்பூசியை தான் இந்தியாவிலே சோதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது.
சமீபத்திலே இந்த சோதனை ஐரோப்பாவிலே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் சோதனைக்கு உட்பட்ட ஒரு தன்னார்வலருக்கு நரம்பியல் கோளாறுகள் ஏற்பட்டு மூளைத்தண்டு பாதிக்கப்பட்டிருக்கிறது. பிரச்சனை என்ன என்று கண்டறிந்த பின்னர் மீண்டும் சோதனைகள் தொடரும் என தெரிகிறது. அந்த சமயத்திலே சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவிலே கோவேக்சின் பரிசோதனையை மேலும் துரிதப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அமெரிக்காவிலே ஜான்சன் அண்ட் ஜான்சன், மெர்க், ஃபைசர், நோவாவேக்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கான முயற்சியிலே தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றன. அதே போல் ஐரோப்பாவிலே சனோஃபி, பயோஎன்டெக், கிளாஸ்கோஸ்மித்க்லைன் ஆகிய நிறுவனங்கள் இந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றன. இதிலே அமெரிக்காவின் ஃபைசர் மற்றும் ஐரோப்பாவின் பயோஎன்டெக் கூட்டாக இந்த முயற்சியிலே ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சைனாவை பொறுத்தவரை சினோவேக் அமைப்பு தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கான முயற்சியிலே தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது, பரிசோதனைகளை செய்து கொண்டிருக்கிறது. இதுவரை சோதனைகள் எப்போது முடியும் என்று தெரியாத நிலை இருப்பதால் அடுத்த வருடத்தில்தான் கொரோனாவுக்கான தடுப்பூசி ரஷ்யா தவிர மற்ற நாடுகளிலே கிடைக்கும் என தற்போது மருத்துவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லியிலிருந்து. அடுத்த பெருந்தொற்றுக்கு தயாராகுமாறு உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ள நிலையில் அது குறித்த கூடுதல் தகவல்களை தர இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஹேமா. உலக சுகாதார நிறுவனம் அடுத்த பெருந்தொற்றுக்கு தயாராவது குறித்து என்னென்ன எச்சரிக்கை எல்லாம் முன் வச்சிருக்கிறாங்க? அதாவது ஏற்கனவே கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடியாம உலக நாடுகள் போராடிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழல்ல தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்னும் ஒரு பெரிய தொற்றுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு உலக நாடுகள் தயாராக இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு 3 கோடிக்கும் மேற்பட்டோர் இந்த கொரோனா பாதிப்புல இருக்காங்க. அதுல இருந்து மீண்டு வருவதற்குள்ளேவே அடுத்த ஒரு அறிவிப்பு இன்னொரு பெரும் தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான். அடுத்து வரும் தொற்று எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது விரிவாக தெரியவில்லை. அதனால அது எப்படி வந்தாலுமே உலக நாடுகள் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்கணும் அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிவுறுத்தியிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா மருத்துவ வசதி, அதாவது ஒரு தொற்று ஏற்படும் பொழுது அது எந்த அளவுக்கு இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது அப்படின்னு யாருக்குமே எதிர்பார்க்கல. கொரோனா அப்படி ஒரு பாடத்தை தான் நம்மளுக்கு கற்பிச்சிருக்கு. அதனால அடுத்து வரப்போற தொற்றுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத இன்னுமே நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட டெவலப் பண்ணி நல்லபடியாக வச்சிருங்க. அடுத்த தொற்று எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. இது கொரோனான்றது ஒரு கடைசி தொற்று கிடையாது. இதை விட ஒரு பெரிய தொற்று ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ வளர்ந்திருக்கிற நாடுகளும் சரி, இப்போ இருக்கிற நாடுகளும் சரி, இன்னும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி இந்த தொற்றோ இல்லை அதுக்கு அடுத்து வரப்போகிற தொற்றுகளை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிவுறுத்திருக்காங்க. எதிர்காலத்தில் அதோட தன்மை எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாத பட்சத்தில் எல்லா நாடுகளுமே எதிர்கொள்வதற்கு ஒற்றுமையோடு இணைந்து இந்த நோய் தொற்றையும் சரி அடுத்து வரப்போகிற தொற்றையும் சரி கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய நடவடிக்கைகளை எடுங்க அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்தியிருக்கு. ஏமா தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. தொடர்ந்து உலகை உலுக்கிய பெருந்தொற்று நோய்கள் குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் மணிமாறன். பார்க்கலாம். 2ஆம் நூற்றாண்டிலிருந்தே உலக அளவில் வைரஸ் நோய்கள் இருந்திருக்கு. கிபி 165ஆம் ஆண்டு ஆண்டனன் அப்படின்ற நோயால் 50 லட்சம் பேர் பலியாகி இருக்கிறாங்க. கிபி 541ஆம் ஆண்டு ஜஸ்டினியன் பிளேக் அப்படின்ற நோயால் 2,50,00,000 பேர் பாதிக்கப்பட்டு பலியாகி இருக்காங்க. கிபி 1346ஆம் ஆண்டு பிளேக் நோயால் 7,5 கோடி மக்கள் இருந்து 20 கோடி பேர் வரைக்கும் பலியாகி இருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட காலத்தை கருப்பு மரணம் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, உலக போரில் மாண்டவர்களை விட இந்த பிளேக் நோயால் மாண்டவர்களின் எண்ணிக்கை அதிகம்ன்றதுனால இதை கருப்பு மரணம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க. 1817ஆம் ஆண்டு காலரா நோய் வந்திருக்கு. அந்த காலரா நோயால 1,70,00,000 பேர் பலியாகி இருக்கிறாங்க. குறிப்பா 2018ஆம் ஆண்டு மட்டும் ஜிம்பாப்வேல 48 பேர் இந்த காலராவுக்கு பலியாகி இருக்கிறாங்க. அப்படின்னா 2 ஆண்டுகள் வரைக்குமே அந்த காலரா இருக்குன்றதுனால இன்னைக்கும் அந்த நோய் இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அடுத்ததான் 1918ஆம் ஆண்டு இன்ஃப்ளூயன்சா அப்படிங்கிற நோய் உருவாகுது. இந்த நோயால 5 கோடி பேர் பலியாகி இருக்கிறாங்க. குறிப்பா இந்தியாவில் மட்டுமே 1,70,00,000 பேர் இந்த நோயால பாதிக்கப்பட்டாங்க. இந்த நோயை பத்தி குறிப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த இன்ஃப்ளூயன்சா வரும்பொழுது இன்னைக்கு எப்படிப்பட்ட அறிவுறுத்தல்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரியான அறிவுறுத்தல்கள் அந்த காலகட்டத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. கை கழுவணும், முகக்கவசம் அணியணும், தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கணும், தும்பும் போது முகத்துல துணி ஒன்று வச்சுக்கணும், இப்படி ஏகப்பட்ட அறிவுறுத்தல்கள் அந்த காலகட்டத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. 1981ஆம் ஆண்டு உருவான நோய் எய்ட்ஸ். இந்த நோயில இதுவரைக்கும் 3,20,00,000 பேர் பலியாகி இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் 3,80,00,000 பேர் நோயால பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறாங்க. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும்
மகாராஷ்டிராவில் தான் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகம்னு சொல்லுது புள்ளி விவரம். 22 லட்சம் பேர் அந்த நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார்கள். இதெல்லாம் தாண்டி மலேரியா, எபோலா, சார்ஸ், ஜிகா இப்படிப்பட்ட சொற்களை இந்த உலக அளவில் எல்லாருமே உச்சரிக்க தான் செய்கிறாங்க. இந்த நோய்கள்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதனை தாக்கத்தான் செய்திருக்கின்றன. 2019ஆம் ஆண்டு அறிக்கை ஒன்றை வெளியிடுறாங்க உலக சுகாதார நிறுவனம். அதில் சொல்கிறாங்க, மலேரியாவால் 22 கோடியே 80 லட்சம் பேர் உலக அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. அதாவது ஒரு நோயால அதிகமான அளவு பாதிப்பு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க உலக சுகாதார நிறுவனம். தொடர்ந்து திருமிகு சங்கீதா, கொரோனா வைரஸ் தொற்று கடைசி பெருந்தொற்று அல்ல உள்ளிட்ட நிறைய விஷயங்களை உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கையா முன் வச்சிருக்கிறாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் எதையெல்லாம் நாங்க கவனமா முன்னெடுத்துக்கணும்? சில வார்த்தைகள், நேரம் குறைவா இருக்கு. 3 விஷயத்துல நம்ம அதுல முன் வைக்கிறோங்க. முதல்ல தடுப்பு முறைகள், அந்த நோய் வராம தடுக்கிறதுக்கான முறைகள் என்னென்ன பின்பற்ற வேண்டும், அதுல நம்ம கவனம் செலுத்தணும். நோய் வந்த அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் பிளான் எப்படி நம்ம ட்ரீட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம அதுல கவனம் செலுத்த வேண்டும். இது எல்லாத்தையுமே நம்ம செய்யறதுக்கான பொருளாதார அடிப்படை அதை நம்ம மேம்படுத்திக்க வேண்டும். இது எல்லாமே நன்றி. நல்லது. இந்த 3 முறைகள் பின்பற்றப்படுகிறதா அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். பல்வேறுபட்ட பார்வைகளை முன்வைத்தமைக்கு உங்களுக்கு நன்றி.